தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே 2000 ஆண்டு கால வரலாற்றிலேயே வாழ்வின் அனைத்து துறை சார்ந்த மேதைகளையும் படைப்பாளிகளையும் கொண்டாடிய ஒரே மகாகவி பாரதி மட்டும்தான். சொல்லுகிற சொல்லுக்குள் என்ன பொருள் பொதித்து வைத்து பாரதி பாடியிருக்கிறான் என்பது ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் வியப்பை உண்டாக்குகிறது. வழக்கமாக கவிதை என்றால் அது சொல்லும் பொருளும் என்று நிறுத்தி விடுவார்கள். ஆனால் சொல் தரும் பொருள் இந்த இரண்டையும் கடந்து பொருள் தரும் உணர்வு என்ற ஒரு மூன்றாவது நிலைக்கு கவிதையை உயர்த்திய பெருமைக்குரிய தமிழ் படைப்பாளிகளில் பாரதி மிக மிக முக்கியமானவர். எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, வாழும் காலத்திலேயே சமகாலத்தில் இருக்கிற படைப்பாளிகளை பாராட்டுவது என்பது ஒரு அரிய பண்பு. இன்னும் சொல்லப்போனால் நம் காலத்தில் அது ரொம்ப பின்னடைந்து திறமைசாலிகளையும் போற்றி பாதுகாக்கும் பண்பை இழந்த ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்கிற காலத்திலேயே மாபெரும் சமகால கலைஞர்களை வாழ்த்துவது, போற்றுவது, பாராட்டுவது, அவர்களை பிறருக்கு அறிமுகம் செய்விப்பது, அவர்களது திறனை ஆற்றலை பிறர் அறிய பாடுவது, பேசுவது, இத்தகைய அரிய பண்புகளை நானெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்றால் அது பாரதியிடமிருந்து கற்றுக்கொண்டது தான். இன்னும் சொல்லப்போனால் நான் அறிந்த என் வாசிப்பின் எல்லையில் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே 2000 ஆண்டு கால வரலாற்றிலேயே வாழ்வின் அனைத்து துறை சார்ந்த மேதைகளையும் படைப்பாளிகளையும் கொண்டாடிய ஒரே மகாகவி பாரதி மட்டும்தான். விஞ்ஞானத்துறையில் ஜெகதீஷ் சந்திர போஸுவை அவர் வாழ்த்துவார். உவே சாமிநாத ஐயரை பாராட்டுவார். இசை என்று வந்துவிட்டால் முத்துசாமி தீட்சிதரை புகழ்ந்து பேசுவார். பத்திரிகை என்று வந்துவிட்டால் ஜி சுப்பிரமணிய ஐயரை புகழ்ந்து பேசுவார். சமூக சீர்திருத்தம் என்று வந்துவிட்டால் வீரேசலிங்கம் பந்துவை புகழ்ந்து பாராட்டி பேசுவார். அரசியல் என்று வந்துவிட்டால் திலகரை புகழ்ந்து பேசுவார். ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை, விவேகானந்தரை, சகோதரி நிவேதிதாவை புகழ்ந்து பாராட்டி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பார். ஒரு துறையில்லை, ரவிவர்மாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி எழுதிய பாரதியின் குறிப்பு சாதாரணமான குறிப்பு அல்ல. ஓவியத்தின் பால் மட்டுமல்ல, வாழ்வின் சகல துறைகளிலும் சமகாலத்தில் வாழ்ந்த மேதைகளை அறிமுகப்படுத்துவதை தன் அரசியல் கடமையாக அல்ல, வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த பெருமை பாரதியாருக்கு உண்டு. எனவே பாரதியின் பெயரால் இயங்குகிற பாரதி பாசறை அத்தகைய அந்த பண்பை சுவீகரித்து கொண்டு, அல்லது ரொம்ப எளிய வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் பாரதியிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு பாரதி இயலுக்கு பங்களித்தவர்களை அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பாராட்டும் இந்த ஒரு அமைப்போடு இணைந்து செயல்படும் வாய்ப்பை பெற்றதற்காக நான் மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இன்றைய விருதாளரை பற்றி எனக்கு சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 23 ஆண்டுகளுக்கு பிறகு 2000ஆவது ஆண்டு எடுக்கப்பட்ட ஆவணப்படம் இந்த படம். 1 மணி நேரம் 8 நிமிடம் குறைவாக 52 நிமிடங்கள் ஓடும் இந்த ஆவணப்படத்தை தொடர்ந்து நீங்கள் கவனித்தால் அது பாரதி பிறந்த எட்டயபுரத்தின் அந்த இளைத்த தெருவில் அந்த இருண்ட அறையிலே துவங்கி இறுதி வரையில் பாரதி பயணித்த இடங்களுக்கெல்லாம் அம்சனின் கேமரா தொடர்ந்து போயிருக்கிறது. ஒரு புள்ளியை, ஒரு இடத்தை கூட விட்டு விடாமல், இன்னும் சொல்ல போனால் காத்திரமான பாரதியின் வாழ்க்கையோடு தொடர்புடைய அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய அருமையான முழுமையான ஆவணப்படம். இது பாரதியை பற்றிய முதல் ஆவணப்படம் மட்டுமல்ல, ஒரு ஆவணப்பட இயக்குநராக எனக்கே தெரியும் தமிழில் எடுக்கப்பட்ட
இன்னொரு ஆளுமையை பற்றிய பயோபிக்ஸ் என்கிற வகையில் தமிழின் முதல் ஆவணப்படம் என்ற பெருமையும் இந்த படத்திற்கு தான் உண்டு. எனக்கு தெரிய இதற்கு முன்பு அப்படி ஒரு முழுமையான படத்தை தமிழ் ஆளுமைகளை பற்றி எவரும் எடுத்ததில்லை. அதனாலே தான் இதனுடைய தமிழ் பிரதியை தமிழ்நாட்டில் ஜெயகாந்தன் வெளியிட்டார். இதை ஆங்கிலப்படுத்திய போது அந்த ஆங்கில மொழியாக்கத்தையும் ஜெயகாந்தனை வெளியிட்டார் அமெரிக்காவில். அதெல்லாம் தற்செயல் என்று நான் நினைக்கவில்லை. ஜெயகாந்தனெல்லாம் பாரதியை ஒரு கல்லூரி மாணவர்களாக நாங்கள் பயின்ற காலத்தில் பாரதியை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். நாங்கள் பாரதியை பயின்றது அவரிடம் இருந்துதான். அம்சன் காலையில் சொன்னதாக ரமணி அண்ணா குறிப்பிட்டது சாதாரணமான வார்த்தை இல்லை. சொல்லுகிற சொல்லுக்குள் என்ன பொருள் பொதித்து வைத்து பாரதி பாடியிருக்கிறான் என்பது ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் வியப்பை உண்டாக்குகிறது. அசாதாரணமான உணர்வை தருகிற பெருமை பாரதியின் படைப்புகளுக்கு உண்டு. வழக்கமாக கவிதை என்றால் அது சொல்லும் பொருளும் என்று நிறுத்தி விடுவார்கள். ஆனால் சொல் தரும் பொருள் இந்த இரண்டையும் கடந்து பொருள் தரும் உணர்வு என்ற ஒரு மூன்றாவது நிலைக்கு கவிதையை உயர்த்திய பெருமைக்குரிய தமிழ் படைப்பாளிகளில் பாரதி மிக மிக முக்கியமானவர். ஒரு சிறிய சாதாரணமான ஒரு காட்சியை கூட காட்சிப்படுத்தும் விதத்தில் ஒரு அரிய செய்தியை சொல்லிவிட்டு போவார். நான் உங்கள் எல்லோருக்கும் இதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எப்படி பாரதியின் வாழ்க்கையை, வரலாற்றை, 5 வயதில் தாயை இழந்ததை, 15 வயதில் தந்தையை இழந்ததை, ஒரு 14 வயதில் ஒரு குழந்தை திருமணத்திற்கு ஆட்பட்டதை, காசிக்கு போனதை நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்திய அலுவலகம் இப்போது இல்லை. இப்போது நீங்கள் பார்க்க முடியாது. இந்த படத்தில் இடம்பெற்ற பலவற்றை இப்போது நீங்கள் தேடிப்போனால் பார்க்க முடியாது. ஆவணப்படுத்துவதின் சிறப்பு அது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அதுதான் ஒரு படைப்பின் சிறப்பு. எப்படி தான் அமரனான பிறகும் தன் படைப்புகளால் பாரதி நிலை பெற்று நிற்கிறாரோ, அப்படி பாரதி வாழும் காலம் தொட்டும், பாரதி நினைவுகளும் படைப்புகளும் வாழும் காலம் தொட்டும் பாரதியை பற்றிய அம்சன் குமாரின் இந்த ஆவணப்படமும் வாழும் நிலை பெற்றிருக்கும். அத்தகைய தகுதியோடும் தரத்தோடும் எங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியும். ஒரு க்ரூட் கட்டிங்னு சொல்லுவாங்க சினிமாவில். ஆமாம், அப்படி க்ரூட் கட்டிங் ஒரு இடத்துல கூட ஜம்ப் இல்லாமல், க்ரூட் கட்டிங் இல்லாமல், காட்சியின் போக்கில், எப்படி நதியின் போக்கில், காற்றின் போக்கில், மலரின் அசைவில் இயற்கை இயங்குகிறதோ அதுபோல இயங்குகிற மென்மையான நல்லினமான ஒரு கேமராவாக உங்கள் கேமரா இயங்கியிருக்கிறது, அல்லது உங்கள் கேமராவை நீங்கள் இயக்கியிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் இந்த படம் மிகுந்த ஆழமான உணர்வுகளை ஏற்படுத்துகிற ஒரு படம். தான் எழுதுகிற ஒரு கவிதையில் எப்படி பாரதி ஒரு உணர்வை மிக எளிதாக வாசிக்கிறவர்களுக்கு உண்டாக்குகிறாரோ அதே உணர்வை இந்த படம் எனக்கு இன்றைக்கி உண்டாக்கியிருக்கிறது. நான் இந்த படத்தை முதல் முறை பார்க்கவில்லை, பல முறை பார்த்திருக்கிறேன், பல தருணங்களில் பார்த்திருக்கிறேன், பல ஆவணப்பட விழாக்களில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழில் உருவாக்கப்பட்டிருக்கும் பெரும்பான்மையான வாழ்க்கை வரலாறு சார்ந்த ஆவணப்படங்களுக்கான முன் உதாரணமாகவும் முதல் உதாரணமாகவும் திகழ்கிற படமாக அம்சன் குமாரின் இந்த படம் இருக்கிறது. அது பாரதியை கொண்டாடுகிற ஒருவர் இந்த சமூகம் கைவிட்டு விடாது என்பதற்கு இந்த சம்பவம் இந்த நிகழ்ச்சி ஒரு அடையாளம். பாரதி சொன்னது போல தமிழை கொண்டாடுகிறவர்களை தமிழ் ஒருபோதும் கைவிடாது. நாங்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோரையும் எனக்கு தெரியும், தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்து விட முடியும். நாம் எல்லோரும் பாரதியால் சந்தித்தோம், நாம் எல்லோரும் பாரதியில் சந்தித்தோம். நாம் எல்லோரையும் இணைக்கிற, நாம் எல்லோரையும் இயக்குகிற ஒரு மைய புள்ளியாக பாரதி இருக்கிறான். ஒரு சாதாரண ஒரு காட்சி தான். அவர் வீட்டில் அமர்ந்து, இந்த படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தன் வீட்டில் அமர்ந்து பாரதி கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். வெளியே கொஞ்சம் சத்தம் கேட்கிறது. தான் கேட்கிற ஓசைகளை பாரதி பதிவு செய்கிறான். அதுதான் ஒரு கவிதை, சின்ன கவிதை. நான் அதோடு நிறைவு செய்து விடுவேன். இந்த கவிதையை நான் மேற்கோள் காட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதை நிறைவாக சொல்லிவிடுகிறேன். தன் இல்லத்தில் அமர்ந்து பாரதி கவிதை எழுதி கொண்டிருக்கிறான். வெளியே சத்தம் கேட்கிறது. வெளியே கேட்கிற சத்தங்களை, தான் கேட்கிற ஓசைகளை பாரதி வரிசைப்படுத்துகிறான்.
மணிச்சத்தம் கேட்கிறது. அதுவும் நன்னி வருமணி ஓசை, மென்மையாக அசைந்து வருகிற மணிச்சத்தத்தை பாரதி கேட்கிறான். நன்னி வருமணி ஓசையும், அந்த ஓசை கேட்ட உடனேயே அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் குறைக்க ஆரம்பிக்கின்றன. மணிச்சத்தம் கேட்ட உடனே நாய் குறைக்கக்கூடாது, ஆனால் மணி சத்தம் கேட்ட உடனே நாய் ஏன் குறைக்கிறது என்று பாரதி நினைக்கிறான். அதை தானே எழுதுகிறான். நன்னி வருமணி ஓசையும் பின்னங்கு நாய்கள் குறைப்பதும். மணிச்சத்தம் கேட்டதும் நாய் ஏன் குறைக்கிறது என்று யோசித்தால், என்னிடம் முன்னே அப்படி ஏன் நாய் குறைக்கிறது என்று நினைப்பதற்கு முன்பாகவே நன்னி வருமணி ஓசையும் பின்னங்கு நாய்கள் குறைப்பதும் என்னிடம் முன்னே அன்னக்காவடி என்று ஏங்கிடுவான் குரலும் என்று பாரதி பாடுகிறான். அந்த காலத்தில் அன்னக்காவடி வருவார்கள், முன்னும் பின்னும் மணி கட்டியிருப்பார்கள். அந்த மணி பலமான ஓசையாக இருக்காது, மெல்லிய ஓசையாக இருக்கும். பாரதி அவ்வளவு நுட்பமாக எழுதுகிறான். நன்னி வருமணி ஓசையும் பின்னங்கு நாய்கள் குறைப்பதும் என்னிடம் முன்னே அன்னக்காவடி என்று ஏங்கிடுவான் குரலும் வீதி கதவை அடைக்கும் சத்தம் கீழ்த்திசை விம்மிடும் சங்கொலியும் மாதுகள் பேசிடும் மாந்தர் குரலும் மதலை விம்மி அழும் குரலும் இவ்வளவும் கேட்கிறது. உட்கார்ந்த இடத்திலேயே பாரதி கேட்கிறது. ஏதெது கொண்டு வருகிறது காற்று என்று எழுதுகிறான் பாரதி. அங்கேதான் பாரதியினுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காற்று இல்லாவிட்டால் ஓசை இல்லை, காற்று இல்லாவிட்டால் இசை இல்லை. ஒலி, இசை, பயணம் செய்கிற வாகனம் காற்று. காற்று தான் நமக்கு எல்லாம். இப்போ நான் பேசுவதை ஒலிவரிக்கு கொண்டு வருவதாக நீங்கள் நினைத்தால் அது அது குறைந்தபட்ச விஞ்ஞான அறிவுதான். நான் பேசுவதை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இந்த அரங்கம் முழுவதும் பரவி நிற்கிற காற்று. காற்று இல்லாத இடத்தில் நீங்கள் ஒலியை கடத்தவே முடியாது. பாரதி பாடுகிறான். ஆமாம், இதுதான் அந்த சின்ன பாடு. நன்னி வருமணி ஓசையும் பின்னங்கள் நாய்கள் குறைப்பதும் என்னிடம் முன்னே அன்னக்காவடி என்று ஏங்கிடுவான் குரலும் வீதிக்கதவை அடைப்பதும் கீழ்த்திசை விம்மிடும் சங்குலியும் வாதுகள் பேசிடும் மாந்தர் குரலும் மதலை விம்மி எழும் குரலும் ஏதாவது கொண்டு வருகிறது காற்று. அவை எண்ணில் அகப்படுமோ என்று சொல்லிவிட்டு பாரதி சொன்னான், மண்ணுலகத்து நல்லோசைகள், மண்ணுலகத்து நல்லோசைகள். இதுதான் பாரதி. இழிவான ஓசைகளை பாரதி கேட்டதில்லை, தீய ஓசைகளை பாரதியின் காதுகள் ஏற்றதில்லை. நல்லோசைகள், நல்லோசைகளைத்தான் அந்த செவி கேட்கிறது. மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றென்னும் வானவன் கொண்டு வந்தான், பண்ணில் இசைத்து ஒலிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்துடுவோம் என்று பாரதியார் சொல்லுவார். அப்படி மண்ணுலகத்து நல்ல ஓசைகளை காற்றென்னும் வானவன் கொண்டு வந்து அதை பண்ணில் இசைத்து நீங்கள் பாடினால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? பன்றியை போல் இங்கு மண்ணிடை சேற்றில் வீழ்ந்து பொருளாதே. அப்படி ஆகிவிடாமல் என்ன ஆவீர்கள்? முன்றிலில் ஓடும் வண்டியை போல் என்று. ஒரு வீட்டுக்குள்ள சுத்தது இல்லை, முன்றிலில் ஓடும் வண்டியை போல் என்று மூன்றுலகும் சூழ்ந்தே. நல்லா கவனிங்க, பொருளே தேவையில்லை. ஆமாம், முன்றிலில் ஓடும் வண்டியை போல் என்று மூன்றுலகும் சூழ்ந்தே நன்கு தெரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம் என்று பாரதியார் எழுதினார். விமானம் செயல்பாட்டுக்கு வருகிற காலத்தில், ரைட் சகோதரர்கள் அப்போதுதான் விமானத்தை பறக்க விட்ட காலத்தில், முன்றிலில் ஓடும் வண்டியை போல் என்று ஒரு சிறிய அறைக்குள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிற ஒரு சிறு வண்டியை போல் அல்ல, முன்றிலில் ஓடும் வண்டியை போல் அன்று மூன்றுலகும் சூழ்ந்தே நன்கு தெரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம். அந்த மனம் எப்போது வரும்? மண்ணுலகத்து நல்லோசைகள் காற்றென்னும் மாணவன் கொண்டு வந்தான், பண்ணில் இசைத்த ஒலிகள் அனைத்தையும் பாடி மகிழ்ந்திடுவோம் என்று பாரதி பாடுவார். வைத்தியநாதனின் இசையில், அம்சன் குமாரின் சொற்களில், இந்திரா பார்த்த சாரதியின் கைவண்ணத்தில் இந்த காற்று ஒரு மணி நேரம் என் காதுகளுக்கு கொண்டு வந்த பாரதி என்கிற ஆவணப்படத்தை உருவாக்கியமைக்காக பாரதி வாழ்ந்த காலத்து உலகத்தின் ஓசைகளை 140 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு கேட்க தந்ததற்காக இந்த விருதுக்கு தகுதியும் இந்த தகுதிக்கு உரியவருமான அம்சன் குமாரை பாரதியின் சொற்களால் உங்கள் அனைவர் சார்பிலும் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன். இன்னொரு முறை சொல் இருக்கிறது, பல்லாண்டு வாழ்க. அது சாதாரணமான சொல் இல்லை. உலகத்தில் எல்லா மொழியிலும் கடவுள்தான் மனிதனை வாழ்த்துவார். அதுதானே முறை. கடவுள்தான் மனிதரை வாழ்த்துவார். ஏன்னா எல்லா அதிகாரமும்
கடவுளுக்குத்தான். கடவுள் பார்த்து ஆசீர்வதித்தால் தான் உண்டு உலகின் பிற மொழிகளில். ஆனால் உலகத்திலேயே ஒரு மொழி இருக்கிறது. அது எந்த மொழி? அமிழ்தின் இனிய நம் தாய்மொழி. அதுதான் கடவுளையும் வாழ்த்திய மொழி. பெரியாழ்வார் திருவாய்மொழியில் எல்லா உலகத்தையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவதாக நினைக்கும் இறைவனையே பார்த்து அழகிய தமிழால் பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்க என்று வாழ்த்திய மொழியில் உங்கள் அனைவர் சார்பிலும் அம்சன் குமாரை வாழ்த்துகிறேன். நன்றி.